வணக்கம் நண்பர்களே! கருணா இந்த சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில நம்ம சித்ரா வந்து வீட்ட விட்டு தப்பி ஓடுறாங்க. இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு படிக்கணும். நெறைய ஆசை இருக்கு. எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சி அப்பா பார்க்க மாப்பிள்ளையை நான் கழுத்த நீட்ட முடியாது அப்படின்னு வந்து வீட்ட விட்டு போறாங்க. ஆனா இங்கேருந்து தப்பி போயிரலாம் அப்படின்னு வந்து முயற்சிக்க நேரம் ஒரு லேடி நம்ம சித்ராவுகிட்ட வந்து நல்லா அன்பா பேசினது மாதிரி பேச்சு குடுக்குறாங்க. நான் உன்ன நல்லா படிக்க வைக்கலாம். நீ வந்து எங்க கூட வந்துரு. உன்ன நல்லா படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த நம்ம சித்ராவ கடத்தி பாம்பேயில வந்து வித்துறலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்கங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம கருணாவும், இந்துவும் எப்படியாவது வந்து சித்ராவ கண்டுபிடிக்கணும். வந்து கிருபா அன்னை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம், நம்ம சித்ராவ வந்து புறப்பட்டு வந்து நிக்க வைக்கணும். நம்ம கிருபா அண்ணனோட மானத்த வாங்கிடக்கூடாது அப்படின்னு வந்து கருணா வரவீசி வந்து இந்து கூட சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க சித்ராவ. ஒரு கட்டத்தில வந்து நம்ம இந்துவோட ஐடியா படி வந்து பார்த்தோம்னா, நம்ம சித்ராவ வந்து கருணா கண்டுபிடிச்சுறாங்க. அதோட நம்ம கிருபாவுக்கு தெரியாதபடியே இந்து வந்து தப்பி போனது, அதோட இந்துவ வந்து கடத்த ஒரு லேடி முயற்சி செய்தது, இது எல்லாத்தையும் வந்து அப்படியே மூடிக்கிட்டு நம்ம வந்து சித்ராவ மீட்டு அ நம்ம கிருபாவுக்கு சந்தேகம் வராதபடி வந்து கொண்டு பொண்ணு பார்க்க வர நேரம் வந்து நம்ம சித்ரா அழகா வந்து அலங்கரிச்சு கொண்டு அ நம்ம விட்டுறாங்க. நம்ம கிருபாவே அரண்டு போய் பார்க்குறாங்க. நம்ம பொண்ணு தேவதை போல நம்ம பேச்சை கேட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க கிருபா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இன்னைக்கு சாயங்காலம் வராங்க. இப்பவே வந்து புறப்பட வச்சுருங்க நம்ம சித்ராவ அப்படின்னு வந்து ரூமுக்குள்ள புவனா வந்து நீ பட்டு புடவை உடு அப்படின்னு பட்டு புடவையும் வந்து உடு அப்படின்னு வந்து நம்ம சித்ரா வந்து ரூமுக்குள்ள வந்து விடுறாங்க. நம்ம சித்ரா இப்படி நான் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை வந்து முடக்கிக்கிட மாட்டேன். நான் இங்கேருந்து தப்பி போவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே குதிச்சு தப்பி போகிறாங்க. நம்ம சித்ராவை காணாத உடனே இந்துவும் கருணாவும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த சைடு புலம்ப நேரம் நம்ம சி கருணா கேட்குறாங்க, இந்த பாரு இந்து நீ ஏதாவது சொல்லி சித்ராவை காணாமல் போகிறதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை, அவள் என்கிட்ட கேட்டால் நான் வந்து போகாது தான். இப்போதைக்கு உனக்கு வந்து உங்கள் அப்பா சொல்லபடி நடந்துக்க, பிறகு நம்ம இதுக்கு ட்ரை பண்ணலாம். எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாயும் மைண்டை மாற்றிடலாம் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர இதுக்கும் அவள் காணாமல் போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சொல்லி அவள் போகலை. இது அவள் எடுத்த முடிவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்து வந்து சொல்லிடுறாங்க. வீட்டில் அவ்வளோ பேர் இருந்த பிறகு அவள் என்ன தேடி வந்து பேசானா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆமாம், இது கிருபாண்ணனுக்கு பேச்ச இந்த வீட்டில் யாருமே வந்து மீற முடியாது. நீ எதுக்காக சித்ராட்ட இப்படியெல்லாம் நீ பேசின இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அன்னை ஒன்றும் விட போகிறதில்ல. சரி, இப்போ நம்ம போய் வந்து பார்க்கலாம். சித்ராவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி அலங்கரித்து வந்து அவளை முன்னாடி விட்டுற வேண்டியதா. இல்லைனா நம்ம அன்னை வந்து விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனாலும் இப்போ எங்கே போய் கண்டுபிடிப்போம், சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஒரு இடமும் நம்ம சித்ரா போகிறா. அவள் படித்தவா கண்டிப்பாக அப்படியெல்லாம் போனால் கண்டுபிடிச்சிருவோன்னு அவள் போக மாட்டா. வேறு எங்கே போயிருப்பா அப்படின்னு வந்து பார்க்க நேரம் கோயிலுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இந்து கோயிலுக்கு வந்து கருணாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம சித்ராவோட ஃபோட்டோவை எடுத்து கோயிலில் இருக்க அந்த லேடி எல்ஸ்கிட்ட கேட்காங்க. இதை பாருங்கள், நீங்கள் யாராவது இந்த பொண்ணை இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இவ்வளோ நேரம் இங்கே தாம்மா இருந்தா, இப்போ தான் வந்து ஒரு பொண்ணு பேச்சு குடுத்து வந்து கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு. எங்க போனாங்கன்னு தெரியாது அப்படின்னு வந்து சொன்னோனே, சரி இங்க உள்ள எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ ஆராயலாம் அப்படின்னு வந்து நம்ம இந்த முயற்சியெல்லாம் வந்து ஆராயும்போது தான் ஒரு லேடி பேச்சு குடுத்து ஒரு கார்ல வந்து கூட்டிட்டு போறாங்க நம்ம சித்ராவ. அத பாத்துறாங்கங்க. உடனே வந்து அந்த கார் நம்பர நோட் பண்ணி நம்ம அ கிருபா வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம சித்ராவ வந்து கண்டுபிடிச்சு கொண்டு போயிறணும் அப்படின்னு வந்து நம்ம கருணாவும் இந்துவும் முயற்சி செய்து அங்கே வலை வீசி வந்து தேடுறாங்க. அந்த கார் எங்கே போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எல்லா இடமும் வந்து ஆராய்ஞ்சு பார்த்ததுல ஒரு கட்டத்தில் வந்து கடவுள் புண்ணியமாக அந்த காரை வந்து கண்டுபிடிச்சிறாங்க. அந்த காரை வந்து ஸ்பீடாக போய் வந்து வழி மறித்து நம்ம வந்து இந்துவும் கருணாவும் நிற்கிறாங்க. இதை பார்த்து சித்ரா பக்குனி ஆறாங்க. இப்போ எதுக்காக இப்போ இங்கே வந்து என்னை மீட்டு என்னை வந்து படிக்க விடாமல் ஆக்கி கல்யாணம் பண்ண வச்சுருவாங்க இந்த கருணா அப்படி
அதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சித்ரா வந்து நினைக்கிறாங்க. ஆனா வழி மறிச்சு சித்ரா நீ இதுக்குள்ள தான் இருக்க வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூப்பிட நேரம் அந்த லேடி இவளை வந்து மீட்டு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு வழி வைக்கக்கூடாது, நம்மளுக்கு இவ கிடைச்சா 6 மாசம் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்து ஸ்கெட்சு போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து தவிடுபொடி ஆயிரும். இப்போ இவளுக்காக இந்த இடத்துல சண்டை போடுவோம் இவனுக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த ரவுடிகளை சண்டை போட வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரவுடிகள் அனைத்தையும் நம்ம கருணா வந்து அடித்து தோசம் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோம்னா நம்ம கருணாவின் அடி வெளுத்து கட்டது எல்லாத்தையும் பார்த்து இந்த அப்படி வந்து பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. இவன் சரியான முரட்டு பையனாக தான் இருப்பான் போல. இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து அடி கொடுத்தாலும் இந்த கருணா அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து தவசம் பண்ணிடுறானே. அப்படி இருக்க வீரம் ஏன் இந்த கிருபாட்டை மட்டும் இவன் இவ்வளவு பம்மிட்டு போறான்னு தான் தெரியல. கிருபா செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்க்க எனக்கே இவ்வளோ கோபமாக வருதுன்னா இவனை எவ்வளோ தூரம் மட்டம் கட்டுன புறவும் அவனுக்கிட்ட மட்டும் இவன் ஏன் அடங்கி போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு கணம் வந்து நம்ம இந்து வந்து யோசிக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா அனைத்து ரவுடிகளையும் அடித்து நம்ம சித்ராவை மீட்காங்க. இந்த பாரு சித்ரா, அண்ணனுக்கிட்ட இப்போ வந்து நீ சம்மதிச்சு இதுக்கு வந்து பொண்ணு பார்க்க தானே வந்திருக்காங்க, இப்போ நில்லு, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க விடாமல் நான் உனக்கு பண்ணித்தரேன், உன் ஆசைப்படியே நீ படிக்கலாம், இதுக்கு நான் உனக்கு உறுதி தரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சித்ராவுக்கு வந்து வாக்கு கொடுத்து நம்ம சித்ராவை கூட்டிகிட்டு வராங்க. அதோட வந்து நம்ம இந்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாரு என்ன 5 நிமிஷத்தில் சித்ராவை அப்படியே மேக்கப் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் இவ அப்படியே ஜெகஜோதியாக வந்து நிற்கணும், இது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வந்து இவளை புறப்பட்டு கூட்டிகிட்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து நம்ம சித்ராவை அப்படியே வந்து அலங்கரித்து வந்து வச்சுறாங்க. இங்கே இந்த சைடு பார்த்தோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. நம்ம கிருபா கிட்ட வந்து மாப்பிள்ளை சொல்கிறாரு, மாமா உங்கள் பொண்ணை எங்கே பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏதோ பொண்ணை கூட்டிகிட்டு வர வந்து அனுப்புகிறாங்க. நம்ம கிருபாவோட ஒய்ஃபு, அதாங்க சித்ராவோட அம்மா வந்து நம்ம சித்ராவை பார்க்கறதுக்காக வந்து கூப்பிட்றாங்க. இங்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக சித்ரா இருக்க மாட்டா அப்படின்னு வந்து புவனா வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரூமுக்குள்ளே இருந்து நம்ம இந்து வந்து சித்ராவை அப்படியே புறப்பட்டு வந்து கூட்டிகிட்டு வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளைக்கு நல்லா பிடிச்சி போச்சு, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து பேச நேரம் நம்ம சித்ராவை பார்த்து கருணா வந்து கண்ணை காட்டுறாங்க. பயப்படாத, நான் இருக்கேன், கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு தான் போகிறாங்க, இந்த கல்யாணம் நடக்காமல் ஆக்குது வந்து என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்ணை காட்டுறாங்க. அதோட நம்ம சித்ரா வந்து ஹாப்பியாக இருக்காங்க. எப்படியுமே இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல, கருணா வாக்கு கொடுத்தா கரெக்டாக இருப்பான், கண்டிப்பாக நான் வந்து படிக்க தான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெளிவாக வந்து முடிவெடுத்து நிற்கிறாங்கங்க நம்ம சித்ரா. அதோட பார்த்தோன்னா நம்ம கிருபாவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம சித்ரா வீட்டை விட்டு தப்புன விஷயம் எல்லாமே வந்து அப்படியே வந்து மறைச்சிறாங்க. அதோட கிருபாவுக்கு எந்த டவுட்டும் இல்லாமல் வந்து நம்ம சித்ராவை பார்த்து சந்தோஷப்பட தான் செய்கிறாருங்க. வணக்கம்.